ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்கத்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
உறுதியை தந்திடும் உயிர் துணை நீர் உமை தினம் கண் முன்னே கொண்டுள்ளே. நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 18 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்துக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்றை வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளை மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஒரு ஆட்டை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பல மக்கள் வாழ்கிற இந்த உலகம் ஒரு சிந்தனையாக, ஒரு உணர்வாக, ஒரு திட்டமாக, ஒரு தீர்மானமாக, ஒரு பரிந்துரையாக இருக்க முடியாது. எல்லாவற்றையும் அவரவர் நிலையிலே இருக்கிற நிலைகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள், செய்மடைக்கின்றவர்கள், குறிப்பாக நெறி தவறி செல்லுகின்ற மக்கள் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கின்ற தாய்தான் திருச்சபை என்பதை இன்றைய திருத்தந்தையர்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக யாரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் இந்த திருச்சபையை விட்டு அல்லது நமது குடும்பத்தை விட்டு நெறி தவறி செல்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு மனநிலையோடு நாம் பிறை ஏற்கவும் நாமும் ஏற்கப்படவும் மன்னிக்கவும் மன்னிப்பு பெறவும் ஒப்புரவாகுதல் தான் நம்முடைய மனம் திரும்பிய வாழ்வுக்கும் அதுபோல மகிழ்வான வாழ்வுக்கும் ஏற்றதாக இருக்கும். இன்றைய நாகரிக உலகில் அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீயா நானா ரியாலிட்டி ஷோ போடுறது போலதான். அல்லது யார் பெரியவர், நீயா நானா, அவனா அவளா, அந்த குடும்பமா இந்த குடும்பமா, அந்த ஊரா இந்த ஊரா, அந்த சமயமா இந்த சமயமா, அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அந்த அதிகாரியா இந்த அதிகாரியா என்கிற போட்டி தான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு அலுவலகமாக இருந்தாலும் கூட, நிர்வாகமாக இருந்தாலும் கூட, ஒரு நாடாக இருந்தாலும் கூட அடிப்படை பிரச்சனை இதாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறது. இன்றைக்கு நாடுகளுக்கு மத்தியில் கூட ஏற்படுகின்ற போர்களுக்கும் குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக சொல்லப்படுவது இந்த போட்டி மனப்பான்மை தான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய நாமும் இந்த உலக போக்கோடு போய்விடுவோமோ, நம்மை நாம் அழித்து விடுவோமோ என்ற அச்சத்திலே தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சில அழைப்பை முன்வைக்கிறது. உலக போக்கோடு சிந்திப்பதை நிறுத்திவிட்டு திருச்சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், தலைவர்கள் எல்லோரையும் சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி அல்லது மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வளர வேண்டும். அதற்கு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஒரு பிள்ளையைப் போல
என்பதையும் அதில் ரொம்ப கவனமாக இருங்கள், விண்ணக தந்தையுடைய திருமுன் நற்பேர் பெற்ற பிள்ளைகளாக மாறுங்கள் என்ற ஒரு அழைப்பைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு முன்வைக்கிற செய்தியாக நான் காண்கிறேன். இந்த தவறான மனப்பான்மையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் குழந்தை மனப்பான்மை பெற வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக குழந்தைகளின் மனப்பான்மை என்ன? குழந்தைகளின் மனம் கள்ளம் இல்லாதது, எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஏற்ற தாழ்வுகளை பார்க்காது, பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை துளியோட இருக்காது. அன்பு காட்டுகிறவரிடம் அது பாசமாக இருக்கும். யார் அன்பு காட்டினாலும் அந்த அன்பிலே அது மகிழ்ச்சியாக இருக்கும். அன்னையின் அரவணைப்பில் அது எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கும். எனவேதான் திருச்சபையை தாய் தாய் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதே போலத்தான் நாமும் ஏற்றத்தாழ்வுகளை கடந்து இறைவனின் பாதுகாப்பில் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பினை ஏற்று எப்போதுமே பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையை விட்டுவிட்டு இறைவனின் பாதுகாப்பில் வரக்கூடிய மனநிலையிலே கடவுளத்திலே கேட்போம். ஒருவரை மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம். அந்த ஒப்புரவின் அந்த படிமுறை முன்கூட்டியே இருந்திருக்குது. அப்போ ஒரு தவறு செய்தால் என்ன செய்யணுங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமா தான் இருக்குது. இன்னைக்கு இதில் ஒரு இதை செய்தாலே நமக்கு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். முதல்ல சொல்லக்கூடிய படிநிலை என்ன? முதலில் தனியை அணுகி குறைகளை சுட்டி காட்டும் உரையாடல் அணுகுமுறை. இது உளவியல் வலிமை மிக்க ஒரு அணுகுமுறை. பல சிக்கல்கள் மனதிலிருந்து தனிநபர் உரையாடல் மூலமே தீர்க்கப்பட்டு விடும். அதில் ஓப்பனஸ் வேணும். குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே எழும் சிக்கல்கள் கூட இந்த முறையில் தீர்த்து கொள்வதே சாலச் சிறந்தது. முயற்சி செய்து பார்த்தா தெரியும். அதில் வெற்றி பெறாவிட்டால் இரண்டாவது பரிவும் ஞானம் நிறைந்த ஒரு குழுவிடம் உரையாடல் ஈடுபட்டும் அதுவும் ஒரு வெற்றி அணுகுமுறை. குழுவாக சென்று உரையாடும் போது சிக்கல்கள் தீர்வதற்கான மனத்திறப்பு ஏற்படுகிறது. மூன்றாவது தான் அதன் பின் திருச்சபை தலைவர்கள், திருச்சபை அமைப்புகளிடம் செல்வது அவசியமானது. இதுவும் நன்றே. நீதிமன்றங்களையும் பஞ்சாயத்துகளையும் அணுகாமல் திருச்சபை அணுகுவது நல்லது. திருச்சபையின் குரலுக்கு செய்யும்படுக்கின்ற மனத்தாழ்மை உடையவர்களாக நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையும் நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், அன்பா இருக்கணும். நான்காவது, திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் புறக்கணிப்பே மிகச் சிறந்த வழி. இதன் பின் எந்த வழக்கு மன்றத்துக்கும் போக வேண்டியதில்லை. அந்த மனிதர் இல்லாதவர் போல நமது வாழ்வு தொடரப்பட வேண்டும். விவிலியம் காட்டுகிற இந்த 4 படிமுறை ஒப்புரவை நமது வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து பயணித்தால் பயன்பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஒப்புரவின் நாயகனே ஆண்டவரே இயேசுவே, முறிந்து போன உறவுகளை புதுப்பிக்க நீர் தந்த இந்த 4 படி ஒப்புரவு வழிக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது தனி வாழ்விலும், பணி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், அரசியல், சமூக, சமய வாழ்விலும் எழுகின்ற சிக்கல்கள், கருத்துக்கள், மோதல்கள், உறவின் முறிவுகளை இந்த வழியிலே சீர் செய்ய எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமேன். கண்களால் பாவம் செய்தே, என்
சிந்தனையால் பாவம் செய்தே சொற்களால் பாவம் செய்தேன் என் செயல்களால் பாவம் செய்தேன் கண்களால் பாவம் செய்தே என் சிந்தனையால் பாவம் செய்தே சொற்களால் பாவம் செய்தேன் என் செயல்களால் பாவம் செய்தேன் அன்பான இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்பீரே கடமை தவறி நான் பாவம் செய்தேன் கருணை புரியாமல் பாவம் செய்தேன் நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே கடமை தவறி நான் பாவம் செய்தேன் கருணை புரியாமல் பாவம் செய்தேன் நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே அன்பான இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்பீரே அம்மா மரியே நீர் மன்றாடுவீர் தூயவரே தூதர்களே மன்றாடுவீர் மானிடரே நீர் மன்றாடுவீர் இறை நோக்கி மன்றாடுவீர் அம்மா மரியே நீர் மன்றாடுவீர் தூயவரே தூதர்களே மன்றாடுவீர் மானிடரே நீர் மன்றாடுவீர் இறை நோக்கி மன்றாடுவீர் அன்பான இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்பீரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக
அவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொஞ்சி பேசி மகிழ்ந்தவரே
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.